3 பாயிண்ட்ஸ் 9 பேரும் எப்படி பிரிச்சுக்கிறதுன்னு முடிவு செஞ்சுக்கலாம். இங்க இருக்கிற 9 பேரை இந்ததான் முதல்ல எடுக்குவீங்கன்னு தெரியும். எல்லா இடத்துலயும் என்னால அந்த மாதிரி விட்டு கொடுத்துட்டு இருக்க முடியாது. யார் விட்டு கொடுக்க சொல்லி. ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். டிக்கெட் டு ஃபினாலே உடைய அடுத்த டாஸ்க் வந்துட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த டாஸ்க் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு ஸ்னோ பால் மாதிரி இருக்குது, உங்களுக்கே தெரியும்ல. ஸோ இதில் என்ன மேட்ரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த டாஸ்கில் மொத்தம் 10 பேர் விளையாட்டுருக்காங்க. அதில் ஒருத்தர் வந்துட்டு அதை பவுல் பண்ணும்பொழுது விட்டுட்டாங்கன்னா அந்த டாஸ்க் வந்து வெளியே போயிடுவாங்க. ஆனால் அங்கே தான் ட்விஸ்ட்டு. அவருடைய 3 பாயிண்ட் இருக்குல்ல, அந்த பாயிண்ட்டு பேலன்ஸ் இருக்க 9 பேரில் யாராவது எடுத்துக்கலாம். ஆளுக்கு ஒன்றாவும் எடுத்துக்கலாம், அதாவது 3 பேருக்கு ஒரு பாயிண்ட்டாக எடுத்துக்கலாம், இல்லைனா ஒரே ஆள் 3 பாயிண்ட்டாக எடுத்துக்கலாம், அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஆனால் அதை அந்த 9 பேர் தான் வந்துட்டு பேசி டிஸ்கஸ் பண்ணி முடிவு பண்ணணும். பயங்கரமாக வந்துட்டு கொளுத்தி போட்டிருக்காரு பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு சொல்லணும். ரொம்ப புதுசாக இருக்குங்க, பயங்கரமாக வச்சுக்கிறாரு அப்படின்றது நல்லாவே தெரியுது. வழக்கம் போல் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும், நம்ம முத்துக்குமாரன் அவர்கள் தான் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. இதை யார் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கும் போது எல்லாருமே நடுவில் வந்து கட்டையை போட்டுட்ருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மஞ்சரி வந்துட்டு உங்களுக்கு எப்படி பாயிண்ட் வரணும் அப்படின்றத பற்றி மட்டும் பேசுங்க, மற்றவங்கள்ட்ட பற்றி யோசிக்காதீங்க, மற்றவங்கள்ட்ட பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க பேசியிருக்காங்க. தென் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரயன் வந்துட்டு இல்லை, அதிகபட்சமாக இங்கே இருக்கவங்களில் வந்துட்டு நான் அஃபெக்ட் ஆகிறதுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருக்குது, பாயிண்ட் வேணான்னா முதல்ல நீங்கள் என்னோட தான் பண்ணுவீங்க, அதனால் எனக்கு பாயிண்ட் வேணும் அப்படின்ற மாதிரி அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை அவர் முன்னாடி எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாரு. இது கூட பரவாயில்ல, அப்படி சொல்லும்போதே வந்துட்டு முத்து என்ன சொல்லிட்டானா எனக்கு அப்படி தெரியலன்ட்டார். ஆனால் ஏன் எல்லாருமே முத்துக்கிட்டே போய் பேசிகிட்டு இருக்காங்கன்னு தெரில. ஆக்சுவலாக முத்து வந்துட்டு நார்மலாக இருந்தாலுமே ஒரு பஞ்சாயத்துன்னு வந்தால் இவங்களே எல்லாருமே போயிட்டு முத்துக்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் வந்துட்டு முத்து அந்த பஞ்சாயத்து தலைவராக ஆகிற மாதிரி நமக்கு வந்துட்டு போர்ட்ரே பண்ணப்படுதுன்னு நானும் நினைக்கிறேன். ரெண்டாவது நம்ம ஜாக்லின் வந்துட்டு எல்லா இடத்துலையுமே நானே விட்டு கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்றலாம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நீ எங்கம்மா விட்டு கொடுத்த, எனக்கு சுத்தமாக புரியவே இல்லை. எல்லா டாஸ்க்லையும் நல்லா தான் ஆடிக்கிட்டு இருக்க, பயங்கரமாக தான் விளையாட்டுருக்க, எந்த இடத்துல நீ வந்துட்டு விட்டு குத்தன்னு புரியல. அப்படியே விட்டு குத்தாலுமே வந்துட்டு பிக் பாஸ் அன்றைக்கி ஒரு நாள் பயங்கரமாக கற்றுன்னு கத்துனார். உங்கள் எல்லாருமே இந்த மாதிரிலாம் விட்டு குத்து ஆடக்கூடாது, நிறைய பேர் வந்துட்டு பின்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி இப்படின்னு. இப்போ வந்துட்டு புதுசாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, எல்லா இடத்துலையும் நானே விட்டு கொடுத்துட்டு இருக்க முடியாது. ஆனால் அப்படி பேசின ஜாக்லினை வந்துட்டு பட்டுன்னு முத்து என்ன பண்ணிட்டாருன்னா, உங்களை யாருமே இப்போ விட்டு கொடுக்க சொல்லவே இல்லையே அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக அங்கே இருக்கிறது 9 பேர், அந்த 9 பேரில் வந்துட்டு 3 பாயிண்ட்டை வந்துட்டு யார் எப்படி பிரித்து எடுத்துக்கிறாங்கன்றது தான் விஷயம். இதுக்காக ஒவ்வொருத்தரும் வந்துட்டு தனக்கான பாயிண்ட் வந்து முன்னாடி வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அருண் மற்றும் வெளியே போயிருக்காரு, அந்த பேலன்ஸ் இருக்கவங்களாம் வந்துட்டு அந்த பாயிண்ட்டுக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் வந்துட்டு முதல் ப்ரோமோவே. ஜாக்லின் பேசும்போது முத்து வந்து பேசுனது செம்மையாக இருந்துச்சு, பயங்கரமான நோஸ் கட்டு. ரயன் வந்துட்டு வேலிடான பாயிண்ட் எடுத்து வைக்கிறாரு, பட் எனக்கு அப்படி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலையும் ரொம்ப அலட்சியமாக பேசினார் முத்தும். ஸோ ஏன் எல்லாருமே முத்துக்கிட்டே போய் பேசுறீங்க? மற்றவங்க 9 பேர்னா 9 பேரையும் நிற்க வச்சு எல்லாருமே பேசுங்க, அது ஏன் முத்துக்கிட்ட மட்டுமே வந்துட்டு அதை பாயிண்ட் பண்ணி சொல்கிறாங்க அப்படின்றது தான் இந்த இடத்துல என்னோட கேள்வியே. அப்படி பாயிண்ட் பண்ணி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்களா போய் சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி முத்து தான் வந்துட்டு எல்லாத்துலேயுமே மூக்க நுழைக்கிறாரு, இந்த இடத்துல வந்துட்டு வீட்டை வந்துட்டு அவர் தான் வந்துட்டு ராஜா நினச்சிக்கிட்டு இருக்காரு, அவர் தான் வந்துட்டு ஓவராக பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டு. ஒரு பாயிண்ட்டை சொன்னால் மற்ற எல்லார்கிட்டையுமே போய் சொல்லுங்கடா, அவங்களோட பாயிண்ட் 9 பேர் 8 பேர்கிட்டையுமே சொல்லுங்கள். அப்படி இருக்கும்போது முத்துக்கிட்டே எல்லாருமே போய் பேசி முத்துக்கிட்டே எல்லாமே போய் பண்ணும்போது அவர் தனக்கான டிஃபெண்டை எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காரு. அப்படி டிஃபெண்ட் பண்ணும்போது என்ன ஆகுது, அவர் தான் வந்துட்டு எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காரு, ரூல் பண்ணிருக்காரு அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. ஸோ நம்ம முத்து பற்றி எனக்கு ஒன்றும் பெருசான அபிப்பிராயம்லாம் கிடையாது, அவருமே ஃபேர் கேம்லாம் விளையாடுறதுலாம் கிடையாது, நிறைய தப்பு பண்ணி தான் இருக்காரு. ஆனால் இவங்க எல்லாருமே போயிட்டு ஏன் முத்துன்னு சொல்லிட்டு முத்து தலைமையிலேயே அந்த பஞ்சாயத்தை நடத்துகிறாங்கன்னு தெரியல. இந்த ப்ரொமோவில் எனக்கு அதான் தோணுச்சு. எப்போவுமே நம்ம சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், ஒரு ப்ரொமோவும் அன்றைக்கி நடந்த எபிசோடும் அன்றைக்கி நடந்த நிகழ்வுகளை வச்சு மட்டும்தான் ரிவ்யூ பண்ண முடியுமே தவிர்த்துட்டு 20 நாளைக்கு முன்னாடி அவன் நல்லது பண்ணாண்டா, பயங்கரமாக நல்லவன் வா, அப்போ இந்த ப்ரொமோவில் அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணோம் அப்படின்லாம் பண்ணக்கூடாது. ஸோ அந்தந்த சமயத்தில் அவங்கங்க என்ன நடக்குதோ அதை வச்சு முடிவு பண்ணுறது தான் நல்லதுன்னு தான் நான் எனக்கு யோசிக்கிறேன். நான் அப்படி தான் ரிவ்யூவும் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மேலும் இது போன்ற செய்திகளை கூட தெரிந்து கொள்வதற்கு சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யலாம்.